அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் செப்டம்பர் மாதம் மேச ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் அஸ்வினி 4 பாதங்களும் பரணி 4 பாதங்களும் கிருத்திகை முதல் பாதமும் கொண்டது மேசராசி. இந்த மேசராசி காலபுருஷ தத்துவத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 3 இடத்தில் இருக்காருங்க. 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கே செவ்வாய் நீச்சமாகி உச்ச குருவால் நீச்சபங்க ராஜயோகம் அடைவார். அதோட குருமங்கள யோகமும் உருவாகிறதுங்க. அதே 18ஆம் தேதி சந்திரன் விருச்சிகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் நீச்சமாகி இருக்கும். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் நீச பரிவர்த்தனை யோகமாகுங்க. அதோடு குரு பார்வையும் சந்திரன் மீது இருக்கும். அதுவும் குருச்சந்திர யோகத்தை தரும். இதனால் பொருளாதார உயர்வு மட்டும் இல்லாமல் பல விதத்தில் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வரவுக்கு அதிபதி சுக்கிரனும் 3ஆம் தேதியில் 7ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுவிடும். அதோடு மூல திரிகோண வலிமையும் பெறும். இது உச்ச வலிமைக்கு நிகரானது. இந்த மாதத்தில் 7ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசியில் புதனும் உச்ச வலிமை பெறும். ராசிக்கு அது 6ஆம் வீடு. அங்கே மறைந்த புதனாகவும் தனித்த புதனாகவும் வலம் வரும் என்பதால் நிறைந்த நல்ல பலனை தரும். சனியோட பார்வை புதன் மீது விழுந்தாலும் புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்பதால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இல்லைங்க. அப்போது மேச ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலமாக இருக்கும். குரு சுக்கிரன் மற்றும் புதனும் யோகமாக செவ்வாய் மற்றும் சந்திரனும் 5 கிரகங்கள் வருவதால் அருமையான ஏற்றத்தோடு முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்புகள் அதிகரிக்குங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. பிஸ்னஸில் காம்படிஷன் நிறைய இருந்தாலும் புதனோட வலிமையால் புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்கள் பிஸ்னஸ் மேன்மேலும் வளர்ச்சியடைய போகுது. 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதே இன்னொரு நல்ல அருமையான பலன் என்றே சொல்லலாங்க. உங்களுக்கு லாப ராகுவாக வேலை செய்யும். அதனால் லாபம் பன்மடங்காக உயருங்க. புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் தாராளமாக தொடங்கலாம். அதே போல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்ச புதன் மற்றும் 5ஆம் இடத்துல சூரியனின் பலத்தால் நல்ல இடத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். என்னதான் விரயசனி இருந்தாலும் 2 சுப கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் பார்வையால் பணவரவு தாராளமாகவே இந்த மாதம் இருக்குங்க. சேமிக்க ஆரம்பிப்பீங்க. பழைய கடன் ஏதாவது இருந்தால் அதை அடைப்பதற்கான நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதங்க. 6ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கும் புதன் எதிரிகளை வெல்ல வைக்கும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே கிடைக்கும். விபரீத ராஜயோகத்தை தரும். சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. செவ்வாய் மாத பிற்பகுதியில் குருவோட 4ஆம் வீட்டில் சேர்வதால் இடமோ அல்லது வீடோ வாங்க பிளான் போடுவீங்க. அட்வான்ஸ் கூட பே பண்ணலாம். இடம் கிரயம் பண்ணலாம். வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாத்துக்குமே காலம் கைகூடி வரும். 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்துடன் ராசியை பார்க்கறது பழைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்பத்தில் அமைதி பிறக்கும். சந்தோஷமும் இருக்குங்க. குடும்ப உறவுகள் பலப்படும். திருமணத்திற்கான அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல நல்ல வரன்கள் வர தொடங்கும். சிலருக்கு இந்த மாதத்திலேயே திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் போன மாதம் வரை இருந்த மனக்கசப்பு பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் சரியாகி நல்ல பேச்சுவார்த்தை இருக்கும். புரிதல் உருவாகும். அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்களும் சேரக்கூடிய யோகமான மாதம். குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம். 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் மாத முற்பகுதி நன்றாகவே இருக்குங்க. கேது கிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பதால் மருத்துவ ஆலோசனையுடன் முயற்சிப்பவர்களுக்கு சுப செய்தி உண்டாகும். காதல் தொடர்பில் இருப்பவர்கள் காதலை அடுத்த கட்டமாக திருமணத்திற்கு கொண்டு செல்ல வீட்டில் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்குவதற்கு இந்த மாதம் ஏதுவாக இருக்கும். முதல் முறையாக காதலை சொல்ல நினைப்பவங்க கூட இந்த மாதத்தில் முயற்சிக்கலாம். அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் புதன் 6ஆம் இடத்துல உச்சம் என்பதால் போட்டித் தேர்வுகள் சாதகமான பலனையே தரும். தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மூல திரிகோண வலிமையுடன் 7ஆம் வீட்டில் இருக்குது. மேக்சிமம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலையில் பலு குறையும். நல்ல அங்கீகாரமும் கிடைக்குங்க. ஆசைப்பட்ட பொருளோ ஆடைகளோ வாங்கி சந்தோஷப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கல்யாணமானவங்களாக இருந்தால் கணவரிடம் பாசம் அன்பு எல்லாம் அதிகமாகவே கிடைக்கும். கணவர் மூலமாக ஆதாயம் உண்டு.
பெண்களுக்கு இந்த மாதம் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. அடுத்தது நாம் பார்க்க போவது ஆரோக்கியம். 12ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் வக்ரமாகிவிட்டார். பாதிப்புகள் பெருசாக எதுவும் இல்லை. சின்னதாக உடல் சோர்வு, கால்வலிகள் வரலாம். நோய்வாய்ப்படுற அளவுக்கு கோச்சாரத்தில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் இன்னும் ஒரு படி மேலே சூப்பராக ஹெல்த்தியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கான இந்த மாதம் எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் முதல் 17 நாளும் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துலையும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தளராத முயற்சியோடு இருப்பீங்க. ஒரு சொத்து ஒன்று கைமாறும் அல்லது சொத்து கிடைக்கும். சில பேருக்கு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்குங்க. பிள்ளைகள் வகையில் நல்ல செய்திகள் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு வரன்னு பார்க்குறீங்க அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு கோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாயின் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டுங்க. மேச ராசிக்காரர்களாகிய நீங்கள் விரய சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இடம் மாறி இருப்பீங்க. அலைச்சல்கள் இருக்கும். மேச ராசிக்கு ஒரு மன அழுத்தம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பணம் விரயமாகுது அல்லது கடன் பிரச்சனை அல்லது தொழில் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். அல்லது சில பேருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, வேலையை விட்டாச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு அது ப்ரைவேட் வேலையோ அல்லது கவர்மெண்ட் வேலையோ மேக்ஸிமம் ப்ரைவேட் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அந்த வகையில் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. முன்கோபம் இருக்கும். அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் முதல் பகுதி சில சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உங்கள் இல்லத்தில் வாய்ப்பு இருக்குது. அலைச்சல்கள், பயணங்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் இருக்குது. அதே போல் சில பேருக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. அல்லது வாகனம் சம்பந்தமான கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பாசிட்டிவான செலவு தான். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த சுக்கிரனை பொறுத்தவரை ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது. அது பெரிய நன்மை. 2 கூடியவன் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கிற வருமானம் வரும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏழை எளிய இல்லாதவர்களுக்கு உணவு தானம் வழங்குவதும் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வதும் உங்களுக்கு மேன்மேலும் மேன்மையை தரும்.